Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. நான் அங்கு சென்றடைந்த போது அவர்கள் 2 மணித்தியாலங்களாக பஸ்ஸிற்காக காத்துட்டே இருந்தார்கள். இவ்வாறு கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயலின் காலத்தை வலியுறுத்தி கூற, அதாவது காலத்தை வலியுறுத்தி கூற past perfect continuous tense பயன்படுத்துவோம். மேற்குறிப்பிட்ட வாக்கியத்தில் நான் அங்கு சென்றடைந்தேன். அப்போது நான் அவதானித்த விடயம் என்ன? அவர்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். அங்கு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்பதல்ல முக்கியமான விடயம். நான் எதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் ஆயின் 2 மணித்தியாலங்களாக காத்துட்டே இருந்தார்கள் என்பதைத்தான். அதாவது 2 மணித்தியாலங்களாக எந்தவித பஸ்ஸும் அங்கு வந்திருக்கவில்லை என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். இவ்வாறு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தும் போது அதன் வாக்கிய அமைப்பானது சப்ஜெக்ட் பிளஸ் had been பிளஸ் ing ஃபார்ம் என்ற வடிவத்தில் பிரதான வினைச்சொல் அமையும். இங்கும் டைம் ரெஃபரன்ஸை குறிப்பிடுவதற்கு நாம் for அல்லது since என்பதை பயன்படுத்த முடியும். had been என்னும் ஒரே ஒரு வடிவம் உதவி வினைச்சொல்லாக இருக்கும் காரணத்தால் எங்களுக்கு சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா என்ற எந்தவித கவலையும் இல்லை. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா என்ன, ப்ளூரலா இருந்தா என்ன, வெரி சிம்பிள். had been பிளஸ் ing ஃபார்ம் என்றவாறு வாக்கியத்தை அமைக்க முடியும். இப்போது நாம் மேற்சொன்ன வாக்கியத்தை ஆங்கிலத்தில் கூறி பார்ப்போம். அவர்கள் 2 மணித்தியாலங்களாக பஸ்ஸிற்காக காத்துட்டே இருந்தார்கள். தே உதவி வினைச்சொல் என்ன? had been. காத்துட்டே வெயிட்டிங். எதற்காக? பஸ்ஸிற்காக. for the bus. எவ்வளவு நேரமாக? how long? for 2 hours. எப்போது? when I arrived there. எப்படி எனக்கு தெரியும்? எப்போது? when I arrived there. நான் அங்கு சென்றடைந்த போது. இந்த when I arrived there என்பதை நீங்கள் வாக்கியத்தின் இறுதி பகுதியிலும் கூற முடியும், ஆரம்பத்திலும் கூற முடியும். எழுதும் போது ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும். when I arrived there என்பதை வாக்கியத்தின் ஆரம்பத்தில் குறிப்பிடுவீர்களானால் அந்த பகுதியின் முடிவிடத்தில் ஒரு கமா ஒன்று போட வேண்டும். இதுவே வாக்கியத்தின் இறுதியில் கூறுவீர்களானால் கமா போட வேண்டிய தேவை இல்லை. ஆரம்பத்தில் வைத்து சொல்லி பார்ப்போம். when I arrived there, they had been waiting for the bus for 2 hours. They had been waiting for the bus 2 hours when I arrived there. எப்படி வேணுமென்றாலும் சொல்லலாம். பேசிக்கல there is no problem at all. When I arrived there, they had been waiting for the bus for 2 hours. Or you can say they had been waiting for the bus for 2 hours when I arrived there. மற்றொரு உதாரணம் பார்ப்போம். அவள் 8 மணியிலிருந்து வேலை செய்துட்டே இருந்ததனால் மிக களைப்பாக இருந்தாள். She was very tired. அவள் மிக களைப்பாக இருந்தாள். இங்க நாம் very tired என்பதை exhausted அப்படின்னு சொல்லலாம். She was exhausted. என்ன காரணத்தால்? Because she had been working எப்போதிலிருந்து? since 8 o'clock. 8 மணியிலிருந்து வேலை செய்துட்டே இருந்ததனால் களைப்பாக இருந்தாள். She was exhausted because she had been working since 8 o'clock. Since 8 o'clock. She was exhausted because she had been working since 8 o'clock. இங்க exhausted மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா? இல்ல. Simply you can say she was very tired because she had been working since 8 o'clock. ரொம்ப இலவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு உதாரணம் பார்ப்போம். அவன் எவ்வளவு நேரமாக அங்கே காத்துட்டே இருந்தான். இங்கு நாம் இதை வினாவாக கேட்கின்றோம். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தான்? காத்துட்டே இருந்தான். அந்த ஒரு விடயம் தொடர்ச்சியாக நடைபெற்ற விடயம் எவ்வளவு நேரமாக நிகழ்ந்திருக்கிறது.
இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸின் வினா அமைப்பு வழக்கம் போலவேதான். உதவி வினைச்சொல்லை முன்னால் போட வேண்டும். இங்கு உதவி வினைச்சொல் had என்பது முதலாவதாக போட்டு சப்ஜெக்ட் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் என்றவாறு அமையும். இது ஒரு WH கொஸ்டின். எவ்வளவு நேரமாக? அப்போ இந்த WH வேர்ட் வந்து ஹெல்பிங் வெர்புக்கு முதலாவதாக இருக்க வேண்டும், ஹெல்பிங் வெர்புக்கு முன்னாடி. அப்போ வினா வாக்கியத்தின் முதலாவது சொல்லி WH கொஸ்டின் வேர்டாகத்தான் இருக்க முடியும். எவ்வளவு நேரமாக? how long பிளஸ் had பிளஸ் சப்ஜெக்ட் என்றவாறு அமையும். கேட்டு பார்ப்போமா வினாவை? how long had he been waiting there? How long had he been waiting there? எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. Again, how long had he been waiting there? இப்போ உங்களுக்கான வினா, அவள் எவ்வளவு நேரமாக எழுதிக்கொண்டே இருந்தாள்? Please comment your answer. Well done. You got it. நாம் ஞாயிறு வரை உனக்காக காத்திருக்க முடியும். இவ்வாறு ஒரு செயல் எதுவரை தொடர்ந்தது அல்லது தொடரும் என கூற till அல்லது until என்பதை பயன்படுத்துவோம். பேச்சு வழக்கில் நாம் till என்பதையும் until என்பதை எழுதும் போதும் பயன்படுத்துவோம். அதை தவிர இரண்டுக்கும் வேற்றுமையே இல்லை. There's no difference at all. இதனுடைய வாக்கிய அமைப்பு, வாக்கியம் எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்கலாம், ஃபியூச்சரை பற்றி குறிப்பதாக இருக்கலாம், மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணினதாக இருக்கலாம். நோ ப்ராப்ளம். இறுதியில் till பிளஸ் a time reference என்பதை குறிப்பிட வேண்டும். உதாரணம் பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். நாம் ஞாயிறு வரை காத்திருக்க முடியும். எங்களுடைய எபிலிட்டியை பற்றி சொல்றோம், இயலுமை. we can wait. யாருக்காக? உனக்காக. we can wait for you. எதுவரை? ஞாயிறு வரை. till Sunday. we can wait for you till Sunday. Again, we can wait for you till Sunday. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. சூப்பர். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சரளமா பேசக்கூடியதாக இருக்கு. அவர்கள் மாலை 6 மணி வரை மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடினார்கள். கடந்த காலத்தை பற்றி சொல்கின்றோம். எதுவரை என்ற லிமிட்டும் சொல்கிறோம். எதுவரை தொடர்ந்தது? They played cricket in the playground. அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள் எங்கே? மைதானத்தில். in the playground. எதுவரை? till 6 o'clock in the evening. They played cricket in the playground till 6 o'clock in the evening. Again, they played cricket in the playground till 6 o'clock in the evening. நீங்க இதை சிம்பிளி till 6 PM அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு உதாரணம் பார்ப்போம். நான் நாளை மாலை வரை இங்கே இருப்பேன். அங்க இருப்பேன், இங்கே இருப்பேன். I will be here. எதுவரை? till tomorrow evening. I will be here till tomorrow evening. Again, I'll be here till tomorrow evening. Very good. கடந்த வாரம் அவனிடம் இந்த பிரச்சனையை பற்றி பேசியதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். இவ்வாறு கடந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு செயலை நினைவு கூறல் அல்லது நினைவில் வைத்திருத்தல் என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாம் ரிமெம்பர் பிளஸ் gerund அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் பயன்படுத்துவோம். ரிமெம்பர் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். நினைவுபடுத்துவது எப்போது நினைவுபடுத்துகிறோம்? பிரசன்ட்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரசன்ட்ல வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எப்பவும் என்ன வடிவத்தை எடுக்கும்? எஸ் வடிவத்தை எடுக்கும். மிச்சம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி ரிமெம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு எஸ் வடிவத்தை எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி சொல்வோம்? ரிமெம்பர் பிளஸ் gerund என்றவாறு சொல்ல வேண்டும். எப்போது? எழுவாய் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கும் பட்சத்தில், அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். உதாரணம் பார்க்கும் போது உங்களுக்கு இலகுவில் புரிந்துவிடும். நான் கடந்த வாரம் அவனிடம் இந்த பிரச்சனையை பேசியதை பற்றி நினைவில் வைத்திருக்கிறேன். நான் கடந்த வாரம் அவனிடம் இந்த பிரச்சனையை பற்றி பேசியதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். I remember. எது? பேசியது. அது நாங்க ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்லணும். ஜெரண்டா டாக்கிங். யாரிடம்? அவனிடம். டு ஹிம். எதை பற்றி? இந்த பிரச்சனையை பற்றி. about this problem. எப்போது? கடந்த வாரம். last week.
எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி பார்ப்போம். I remember talking to him about this problem last week. I remember talking to him about this problem last week. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Again, say with me. I remember talking to him about this problem last week. மேலும் உதாரணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். படுக்கைக்கு செல்லும் முன் மறந்து எடுத்துக்கொண்டதை அவள் நினைவில் வைத்திருக்கிறாள். நான் அவள்கிட்ட கேட்கிறேன், நீ மருந்து சாப்பிட்டியா அப்படின்னு. அப்ப அவள் ஞாபகத்துல வச்சு சொல்றாள் எனக்கு. இந்த கதையை நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்ல இல்ல, அவள் நினைவில் வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? இங்கு அவள் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். ஆகவே நாம் ரிமெம்பர்ஸ் அப்படின்னு பயன்படுத்தணும். She remembers. மறந்து எடுத்துக்கொண்டதை taking her medicine. She remembers taking her medicine. எப்போது? படுக்கைக்கு செல்லும் முன், before going to bed. She remembers taking her medicine before going to bed. Again, she remembers taking her medicine before going to bed. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Say with me. என் கூட சொல்லுங்க. She remembers taking her medicine before going to bed. இப்போ உங்களுக்கான வினா, அவன் அலுவலகத்தை விட்டு வெளியேற முன் மின் விளக்குகளை அணைத்ததை நினைவில் வைத்திருக்கிறான். அதாவது லைட்ஸை ஆஃப் பண்ணினது. Please comment your answer. Amazing. You got it. நாம் குழந்தையாக இருந்த போது இந்த கோவிலை பார்வையிட்டதை, அதாவது பார்வையிட்டிருக்கிறோம், அதை நினைவில் வைத்திருக்கிறோம். We remember visiting this temple when we were kids. நாம் குழந்தையாக இருந்த போது, when we were kids. We remember visiting this temple when we were kids. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. We remember visiting this temple when we were kids. இறுதி உதாரணம் பார்ப்போம். அவர்கள் அந்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்ததை நினைவில் வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு நியூஸ், அதை பார்த்ததை இப்போ ஞாபகத்துல வச்சிருக்காங்க. They remember watching that news on TV. They remember watching that news on TV. Again, they remember watching that news on TV. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Subject plus had been plus ing form plus for or since என்பதையோ அல்லது இதனுடைய வினா வடிவத்தையோ WH word plus had plus subject plus ing form என்றவாறு வினா வடிவத்தையோ till plus a time reference என்பதையோ remember plus gerund அதாவது ing form என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் நம்மால் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களால் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.